வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு. செங்கோட்டையன் அவர்கள் கூறியது நடக்குமா? அதற்கு முன்பாக அதிமுகவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க வேண்டும், திமுகவை நிரந்தரமாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் அவர்களது எண்ணம். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களது எண்ணமாக இருந்தது. அதை நிறைவேற்றியும் காட்டினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டார். தற்பொழுது அதிமுகவின் எதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா என்பதை மக்கள் மத்தியிலும் தொண்டர்களிடமும் நேரடியாக கூறிவிட்டார். தற்பொழுது ஏனென்றால் எதிர்க்கட்சியாக இதுவரைக்கும் திமுகவை நேரடியாக சீண்டாமல் தற்பொழுது வரை ஓபிஎஸ் எங்கே அதிமுகவிற்குள் நேரடியாக வந்துவிடுவார் என்ற அச்சத்திலும் பல குழப்பத்தையும் ஏற்படுத்தி வருகிறார். தற்பொழுது ஒருங்கிணையாமல் அதிமுகவை வெற்றியடைய வைத்து விடுவேன் என்று கூறுவது சிறு பிள்ளை கூட நம்பாது. ஏனென்றால் அதிமுக என்பது பலமிழந்த ஒரு கட்சியாக தற்பொழுது இருக்கிறது. ஒற்றுமை என்பது அதிமுகவின் வலிமை. ஆனால் அது இப்பொழுது இழந்துவிட்டதாக பல செய்தி ஊடகங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் களத்திலும் மக்களவை தேர்தலில் ஒரு இடங்கள் கூட வெற்றியடையவில்லை. அதனைத் தொடர்ந்து 2 இடைத்தேர்தல்களை புறக்கணித்ததும் அதிமுகவின் நிலைப்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பேற்பட்ட சூழலில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் புதிய அறிமுகமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அரசியலில் புதிய மாற்றத்தையும் கொண்டு வருவேன், எனது எதிரி திமுக தான் என்பதையும் மக்கள் மத்தியில் கொண்டுள்ளார். மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களை மாதிரியான ஆட்சி அமைப்பேன் என்று ஒரு பக்கம் அதிமுகவின் தொண்டர்களது மனதில் இடம் பிடிப்பதற்கும் தற்பொழுது முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் தாவேகாவில் இணைந்து முக்கிய பொறுப்பிலும் வகித்து வருகிறார். தற்பொழுது அதிமுகவில் இருந்து மாஜி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் என பெரும்பாலானோர் ஜனவரி மாதத்திற்குள் தாவேகாவில் இணைவார் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார் அல்லவா? அது பொங்கல் என்று நடைபெறும் என்பதையும் தற்பொழுது மீண்டும் உறுதி செய்துள்ளார். அதனால் ஓபிஎஸும், டிடிவி தினகரனும், சசிகலாவும் தாவேகாவில் இணைய மாட்டார்கள், ஆனால் கூட்டணியை வைப்பார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது உறுதி செய்திருக்கிறார். இதனால் ஓபிஎஸும், டிடிவி தினகரனும் செங்கோட்டையனின் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவிக்காதது அவர் நிச்சயம் இணைவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது.